இன்றைய சிந்தனை. பொதுவாகவே கொடை என்பது எமது மனதிலிருந்து ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் ஒருவருக்கு தர்மம் செய்கின்றோம் என்றால் அந்த தர்மத்தை விளம்பரப்படுத்தி செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையான தர்மம் யாருக்கு செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம். நாங்கள் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மற்றவர்கள் எங்களை போற்ற வேண்டும் என்பதற்காகவும் தர்மம் செய்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. உண்மையான ஒரு ஏழைக்கு, உண்மையாக ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்றவனுக்கு அவனுக்குரிய தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் செய்கின்ற தர்மம் அன்றாடம் ஒரு நாள் மட்டும் அவனுடைய வாழ்வை அது திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. எங்களால் முடிந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஏழ்மையை போக்கக்கூடிய அளவுக்கு அந்த தர்மத்தை நாங்கள் படிப்படியாக செய்ய வேண்டும். தினம் ஒருவருக்கு தர்மம் செய்வதை விட ஒருவரை பார்த்து அந்த நபருடைய கஷ்டம் தீர்வதற்கு நமது குடும்பங்கள் சார்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை வாழ வைப்பது என்பது உயர்ந்த தர்மம். அதே போன்று ஏழ்மையிலே இருக்கின்ற அன்றாடம் ஏழ்மையிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது, அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வழிவகைகளை இன்னொருவர் மூலமாக செய்து விடுவது, நமக்கு முடியாவிட்டாலும் நமக்கு தெரிந்தவர்கள் வசதி உள்ளவர்கள் மூலமாக இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிடுவது, இது கூட தர்மம்தான். நாங்கள் தான் கொடுத்து ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்பதல்ல. தர்மத்தை நாங்கள் எப்படியும் செய்யலாம். ஒருவருக்கு சொல்லி இவருக்கு இப்படி செய்யப்பா கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி வழிகாட்டி விடுவதும் தர்மம்தான். எனவே தர்மம் என்பது ஆழமாக மனதிலிருந்து வர வேண்டும். அந்த சிந்தனை ஒருவர் நன்றாக இருந்தால் அது திருப்தி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வைக்கு அவர் இருந்த இறக்கி இப்பொழுது நன்றாக இருக்கிறார் என்றால் அது எங்களுக்கு போதுமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் தர்மம். நாங்கள் உண்மையாக கஷ்டப்படுபவர்களை கண்டு அவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இன்னும் 2 பேரை தூண்டுதல் கொடுத்து அந்த தர்மத்தை செய்யுங்கள். உங்களிடம் வசதி இருந்தால் யாருக்கும் நீங்கள் தூண்டுதல் கொடுக்க தேவையில்லை, நீங்களே அந்த தர்மத்தை செய்யலாம். அதுதான் தர்மம். நாங்கள் ஒருவரை வாழ வைக்க வேண்டும், ஒருவருடைய வறுமையை போக்க வேண்டும், ஒருவருடைய உணவு கஷ்டத்தை நீக்க வேண்டும், ஒருவருடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான அவருடைய வாழ்வியல் கடமைகளுக்கு அன்றாட வாழ்வியலின் வரையறைக்குள் உட்பட்ட அவருடைய வாழ்க்கை நகர்ந்து செல்வதற்குரிய தர்மங்கள் நிறைவானது, மேன்மையானது, உண்மையானது. எனவே அதை மனதிலே கொண்டு தர்மங்களை செய்யுங்கள். இன்றைய சூழலிலே பல அன்பர்கள் வெளிநாடுகளிலே வாழுகின்றார்கள். அந்த வாழ்வியலை கொண்டவர்கள், வசதியை கொண்டவர்கள் வெளிநாட்டிலே வாழ்கிறோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் மட்டும் ஏதோ ஓஹோன்று அங்கே வாழ்வதில்லை. அவர்களும் மிக கஷ்டப்பட்டு தான் உழைக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பெறுமதியான அந்த பணங்கள் இங்கே ஏழ்மையானவருக்கு வருகின்ற பொழுது அது அவருக்கு திருப்திகரமாக அமைகின்றது. எனவே நாங்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களை பார்த்து அவர்கள் ஓஹோன்று இருக்கிறார்கள் நினைப்பதும் தவறு. அவர்களும் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே தர்மத்தை பார்த்து தெரிந்து நிதானமாக செய்தால் அந்த தர்மம் உம்மையும் வாழ வைத்து அவர்களையும் வாழ வைத்து மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கும். நன்றி.